எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இருக்கிற எந்த அடியான்னு பார்த்தா பாப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய வலசு கருப்பணசாமி கோயில். இந்த வலசு கருப்பணசாமி கோயில் அமாவாசை நிமித்தம் வழிபட முடியும். இன்றைக்கி நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அனுமதியோடு வந்திருக்கோம். இந்த குதிரையார் டேம் பக்கத்தில் இருக்கிற இந்த வலசு கருப்பணசாமி கோயில், இது ஒரு நடுகள் இருக்குது, ஒரு கருப்பராயன் சாமி இருக்குது, அப்புறம் இங்கே குதிரை இருக்குது, நந்தி சிலை இருக்குது, அங்கே வேல் இருக்குது, இரும்பு வேல் இருக்குது, இங்கே திரும்பவும் ஒரு பெரிய குத்து வால் இருக்குது. இதை இந்த சமுதாந்தி கல் இருக்குது. இது எல்லாமே இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வலசுங்கிறது நம்ம இடம்பெயர்வுக்காக கொடுக்கக்கூடியது. இந்த குமணன் சார்ந்த பகுதிக்காக நம்ம இது சொல்லும்போது, இந்த தன்னாசியப்பன் மலை மேலே போக முடியாதவங்க, அதாவது நமக்கு இங்கே கூக்கால், நம்ம அந்த பெருஞ்சித்தனார் அந்த நமக்கு குமணனை பார்த்து போகும்போது இந்த வழியாக தங்கியிருக்கலாம். ரெண்டாவது அந்த சிலையை பார்த்தோம்னா ஒரு முனிவர் மாதிரி தான் நமக்கு தோணுது. அது உட்காந்துருக்க முனிவர் மாதிரி தான் தோணுது. இதை நம்ம குமணனோடு சேர்ந்து பதிவு பண்ணுறதுக்காக செய்யலாம். இடப்பெயர்வுக்காகவும் இந்த வழிபாட்டில் மக்கள் வழிபாட்டு பயன்படுத்தாலும் நம்ம இது குமணன் சார்ந்த பதிவாக இதை பதிவு பண்ணலாம். வலசு கருப்பணனுங்கிறது இப்போ வட்டார வழக்கு இருக்கலாம். வலசுங்கிறது நமக்கு ஏற்கனவே இந்த வழிபாடுகளை இந்த கால்நடைகள் மாடுகள்லாம் வந்ததுக்காக வழிபாடும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஓம் சார்ந்த ஒரு சின்னம் இருக்குது, கல்வெட்டு இருக்குது, ஒரு சிவலிங்கம் கல்வெட்டு இருக்குது. இது இந்த வனச்சரகத்தில் இருக்குது. இதையும் சேர்த்து நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். நன்றி. குடும்பம் நல்லா இருக்கா? அருச்செல்வம் சுத்தமாக.